இயேசுவின் எனதருமை சகோதர சகோதரிகளை, இந்த 24வது அதிகாரமானது எவ்வாறு மோசே தன்னுடைய கடைசி நாளில் ஒரு பெரிய உரையை நிகழ்த்தி மக்களை திடப்படுத்தி ஆண்டவருக்கு புறமே செல்லாதீர்கள் என்று சொன்னாரோ, அதே போன்று யோசுவா எல்லா குலத்தாரையும் ஒன்று திரட்டுகிறார். ஒன்று திரட்டி அவர்களுக்கு அதே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீங்கள்லாம் எப்படி இருந்து, அதாவது ஆபிரகாமில் தொடங்குறார். அங்கே ஆபிரகாமை எப்படி அழைத்து வந்த கடவுள், ஈசாக்கை வழிநடத்திய கடவுள், யாக்கோப்பை வழிநடத்திய கடவுள், யோசேப்பை அந்த யாக்கோப்புக்கு 2 பிள்ளையை கொடுத்த கடவுள், அவர்களுக்கு ஒன்று எகிப்திலேயும் இன்னொன்று எசாயா இந்த பகுதியில் மலைப்பகுதியில் கொடுத்த கடவுள், கடைசியில் அந்த எகிப்திலிருந்து அவரை காப்பாற்ற மோசேயை அழித்த கடவுள், மோசே வழியாக நம்மளை பாலைநிலத்தில் கடந்து வர செய்த கடவுள், எல்லா விஷயங்களையும் இப்போ இந்தந்த மன்னர்களிலிருந்து அவர்கள் கையிலிருந்து நம்மளை விடுவித்து இதோ இந்த பாலும் தேனும் கூட வழியக்கூடிய இந்த நாட்டை உங்கள் கையில் ஒப்படைச்சிருக்கிறார். அப்போ நம்ம கடவுள் எவ்வளவு வல்லமையுள்ளார் என்பதை நீங்கள் ஏறெடுத்து பார்க்கணும். அவர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்போது நீங்கள் நினைக்காதீங்க, நீங்கள் உங்கள் வாளாலும் அம்புகளாலும் தான் போரிட்டு இவங்கெல்லாம் ஜெயிக்க நினைக்காதீங்க. கடவுள் முன்னின்று நம்மளை வழி நடத்தி இருக்கிறார், ஜெயிக்க வைத்திருக்கிறார். அப்போது அவருக்கு ஊழி உள்ள காலம் நீங்கள் அவருக்கு சொந்தமாக இருங்க, பணிபுரியுங்கள் என்று சொல்லி அவர்களுடைய என்ன ஓட்டத்திலிருந்து வேற்று தெய்வங்களை வணங்காதீங்க என்பதையெல்லாம் வலியுறுத்துகிறார். இப்படி வலியுறுத்திட்டு கடைசியில் சொல்றார் பாருங்க, நானும் என் குடும்பத்தாரும் கடவுளுக்கே பணிபுரிவோம். அப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அப்போ மக்கள் எல்லாம் சொல்றாங்க, நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் கடவுளுக்கே ஊழியம் செய்வோம், நாங்கள் என்றைக்குமே கடவுள் விட்டு போக மாட்டோம். அப்போது மக்களை தைரியப்படுத்த பிற்பாடு அவர்களை எல்லாம் அவங்க இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டு நூனின் மகன் யோசுவா, கடவுளுடைய ஊழியன், தன்னுடைய உயிரை விடுகிறார், கையிழைக்கப்படுகிறார். அதற்கு அப்புறம் முக்கியமான அந்த ஆரோனுடைய மகன் எலெயாசரும் இந்த இடத்துல இறப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான முன்னோடியாக, மோசேனுக்கு அடுத்தபடியாக மாபெரும் ஒரு வழிகாட்டுதலை வழிநடத்தியவராக இருந்தவர் யோசுவா. அவருடைய முடிவைத்தான் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். நாமும் அதே வார்த்தை நாம் உள்வாங்க, நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று சொல்லும் அளவுக்கு நம்ம என்ன ஓட்டத்தை கொண்டவர்களாக இந்த அதிகாரத்துக்கு செவிமடுப்போம். செக்கேமில் யோசுவா இஸ்ரேலினுடைய எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலில் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினார்கள். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், முற்காலத்தில் ஆபிரகாம், நாகோர் ஆகியோருடைய தந்தை தராகு உட்பட்ட உங்கள் மூதாதையர் ஆற்றுக்கு அப்பால் வாழ்ந்த பொழுது அவர்கள் மற்ற தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தார்கள். உங்கள் தந்தையாகிய ஆபிரகாமை ஆற்றுக்கு அப்பால் இருந்து அழைத்து வந்து கானான் நாடு முழுவதிலும் நான் நடத்தி சென்றேன். அவனது வழிமரபை பெருகினேன். அவனுக்கு ஈசாக்கை அளித்தேன். ஈசாக்கிற்கு யாக்கோப்பையும் ஏசாவையும் அளித்தேன். ஏசாவுக்கு சேயீர் மலையை உடைமையாக அளித்தேன். யாக்கோப்பும் அவன் மக்களும் எகிப்துக்கு சென்றார்கள். மோசேயும் ஆரோனையும் அனுப்பி அங்கே என் செயல்களின் மூலம் எகிப்தை வதைத்தேன். பின்னர் உங்களை வெளியே கொணர்ந்தேன். உங்கள் தந்தையரை எகிப்திலிருந்து வெளியே கொணர்ந்தேன். அவர்கள் கடலுக்குள் சென்றார்கள். எகிப்தியர் தேரில் குதிரைகளுடன் செங்கடலுக்குள் உங்கள் தந்தையரை துரத்தி சென்றனர். அவர்கள் ஆண்டவரை நோக்கி கதறினார்கள். அவர் அவர்களுக்கு எகிப்தியருக்கும் இடையில் இருளை வைத்தார். அவர் எகிப்தியரை கடலில் அமிழ்த்தினார். நான் எகிப்தியருக்கு செய்ததை அவர்கள் கண்கள் கண்டன. நீங்கள் நீண்ட காலம் பாலைநிலத்தில் வாழ்ந்தீர்கள். யோர்தானுக்கு கிழக்கில் வாழும் எமோரியனுடைய நாட்டுக்கு உங்களை கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களுடன் போரிட்டார்கள். நான் அவர்களை உங்கள் கையில் ஒப்படைத்தேன். அவர்களது நிலத்தை நீங்கள் உடைமையாக்கி கொண்டீர்கள். உங்கள் முன்னிருந்து அவர்களை அழித்து ஒழித்தேன். மோவாவினுடைய அரசன் சிப்போரின் மகன் பாலாக்கு இஸ்ரேலுக்கு எதிராக படை திரட்டி போர் தொடுத்தான். உங்களை சபிக்குமாறு பெயோரின் மகன் பிளேயாமை அழைக்க ஆள் அனுப்பினான். நான் பிளேயாமுக்கு செவி கொடுக்க விரும்பவில்லை. அவன் உங்களுக்கு ஆசி வழங்கினான். உங்களை பாலாக்கினுடைய கை நின்று விடுவித்தேன். நீங்கள் யோர்தானை கடந்து
எரிக்கோவுக்கு வந்தீர்கள். எரிக்கோவனுடைய மக்களும் எமோரியரும் பெரிசியரும் கானானியரும் இத்தியரும் கிர்காசியரும் இவ்வியரும் எபூசியரும் உங்களுக்கு எதிராக போர் தொடுத்தார்கள். அவர்களையும் உங்கள் கையில் ஒப்படைத்தேன். நான் உங்களுக்கு முன்னே குளவிகளை அனுப்பினேன். அவை உங்கள் முன்னிருந்து எமோரிய அரசர்கள் இருவரை விரட்டின. இது நிகழ்ந்தது உங்கள் வாளாலும் அன்று, உங்கள் அம்பாலும் அன்று. நீங்கள் உமது உழுது பயிரிடாத நிலத்தில் நீங்கள் அறுவடை செய்தீர்கள். நீங்கள் கட்டாத நகர்களில் நீங்கள் வாழ்கின்றீர்கள். நீங்கள் நடாத திராட்சை ஒலிவ தோட்டங்களில் பயனை நீங்கள் நுகர்கின்றீர்கள். இவை அனைத்தும் நான் உங்களுக்கு கொடுத்தவையே. இப்பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். ஆற்றுக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் ஆற்றுக்கு அப்பால் பணிந்து வந்த அந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியனுடைய தெய்வங்களுக்கோ, இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்பொழுது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தில் அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். ஆண்டவர் எல்லா மக்களையும் இந்நாட்டில் வாழ்ந்து வந்த எமோரியரையும் எங்கள் முன்னின்று விரட்டினார். ஆகவே நாங்களும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றார்கள். யோசுவா மக்களிடம், உங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இயலாது, ஏனெனில் அவர் தூய கடவுள். அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள். உங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் அவர் மன்னிக்க மாட்டார். நீங்கள் ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்கினால் அவர் மீண்டும் உங்களுக்கு தீங்கு செய்வார். உங்களுக்கு நன்மை செய்த அவரே உங்களை அழித்து விடுவார் என்றார். மக்கள் யோசுவாவிடம், இல்லை, நாங்கள் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்றார்கள். யோசுவா மக்களிடம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அவரை நீங்களே தேர்ந்து கொண்டீர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்றார். அவர்களும் நாங்களே சாட்சிகள் என்றார்கள். அவர், இப்பொழுது உங்கள் நடுவில் உங்கள் வேற்று தெய்வங்களை விலக்கி விடுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திருப்புங்கள் என்றார். மக்கள் யோசுவாவிடம், எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் புரிவோம், அவரது குரலுக்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். அன்று யோசுவா மக்களுக்காக உடன்படிக்கை செய்தார். செக்கேமில் அவர் அவர்களுக்கு விதிமுறைகளையும் ஒழுங்குகளையும் கொடுத்தார். யோசுவா இவ்வார்த்தைகளை கடவுளுடைய திருச்சட்ட நூலில் எழுதினார். ஒரு பெரும் கல்லை எடுத்து அதை ஆண்டவனுடைய திருத்தலத்தில் ஒரு கருவாளி மரத்தின் கீழ் நாட்டினார். யோசுவா எல்லா மக்களிடமும், இதோ இக்கல் நமக்கு எதிரான சான்றாக இருக்கும், ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு பேசிய எல்லாவற்றையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இது உங்களுக்கு எதிராக சான்றாக இருக்கும் என்றார். யோசுவா மக்களை அவரவர் உரிமை சொத்தாகிய அந்த பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியருமாகிய யோசுவா இறந்தார். அவருக்கு வயது 110. அவரது உரிமை நிலத்தின் எல்லையில் இருந்த திம்னத்சேரா என்ற இடத்தில் அடக்கம் செய்தனர். இது எப்ராயிம் மலைநாட்டில் காகாசு மலைக்கு வடக்கே உள்ளது. யோசுவாவின் வாழ்நாள் முழுவதிலும், யோசுவாவுக்கு பின் வாழ்ந்த முதியோர்களினுடைய நாட்களிலும் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்து வந்தார்கள். ஆண்டவர் இஸ்ரேலுக்கு செய்த அனைத்தையும் அம்முதியோர் அறிந்திருந்தனர். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பினுடைய எலும்புகளை செக்கேமில் ஒரு நிலப்பகுதியில் புதைத்தனர். இப்பகுதி செக்கேமினுடைய தந்தையாகிய ஆமோரின் மக்களிடமிருந்து 100 வெள்ளிக்காசுக்கு யாக்கோப்பு வாங்கியது ஆகும். யோசேப்பின் மக்களுக்கு இது உரிமையாயிற்று. பின்னர் ஆரோனின் மகன் எலெயாசார் இறந்தார்.
அவருடைய மகன் பிணக்காசுக்கு எப்ராயிம் மலைநாட்டில் கொடுக்கப்பட்ட அந்த கிபையாவில் அவரை அடக்கம் செய்தனர். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.